வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பீக் வித் அஸ். நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டாக சீரியஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த வீடியோவில் 50 கொஷின்ஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட்டாக போட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை உங்களுக்கு நான் வந்து ஃபாலோவாக சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்களா? இப்போது 51வது கொஷின். நாகூர் ரூமியின் கவிதை தொகைகள் எத்தனை வெளியாகி உள்ளன? இதுக்கு முன்னாடி வந்து அதோட கூற்றுகள் படிச்சிருக்கோம். இந்த கூற்றை படிச்சுட்டு தான் நம்ம வந்து இதுக்கான ஆன்சர் பண்ணணும். இந்த பத்தியில் வந்து அதுக்கான ஆன்சர் நம்ம தேர்ந்தெடுத்திருப்போம். ஆல்ரெடி இது படித்தது தான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 2, 1, 3, 4. இதில் ஆன்சர் வந்து 3. 52வது கொஸ்டின் பாருங்க. நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் யாது? கனையாளி, கப்பலுக்கு போன மச்சான், 7வது சுவை, புதிய பார்வை. இதில் எது ஆன்சர் அப்படின்னா கப்பலுக்கு போன மச்சான். அடுத்து 53வது கொஸ்டின். இதிலிருந்து இலக்கணம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடரை தேர்க. இதில் ஒரு எங்கே வரும், ஓர் எங்கே வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அடிக்கடி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே இருக்கோம். ஓர் அப்படிங்கிறது வந்து எங்கே வரும் அப்படின்னா உயிரெழுத்து வர இடத்துல மட்டும்தான் என்ன வரும் அப்படின்னா ஓருங்கிறது வரும். அதுவே ஒரு அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள் எங்கே வருதோ அங்கே தான் வந்து ஒருங்கிறது வரும். சரிங்களா? இப்போ வந்து இதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓர்னு வந்திருக்கு. ஓர்னு வந்திருந்தா அங்கே என்ன வந்திருக்கணும்? உயிரெழுத்து வந்திருக்கணும். அப்போது ஆங்கிறது உயிரெழுத்து. அப்போது ஆங்கிற உயிரெழுத்து வந்திருக்கா? அப்போ இந்த இடத்துல ஓர் வந்துடுறது கரெக்டாக தான். அதுக்கப்புறம் ஒரு எங்கே வந்திருக்கு? உயிர்மை வர இடத்துல ஒருங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்ட். பிழையை திருத்துக. ஒரு ஓர் பின்வருவற்றுள் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ சென்னை ஒரு மாநகரம். ஆப்ஷன் பி சென்னைக்கு ஒரு மாணவன் வந்தான். ஆப்ஷன் சி வந்தாரை வாழ வைக்கும் ஓர் நகரம் சென்னை. ஆப்ஷன் டி சென்னை தொழில்நுட்ப பூங்காக்கள் நிறைந்த ஒரு நகரம். இப்போ இங்கேயும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓருங்கிறது எங்கே வரும், அதே மாதிரி ஒருங்கிறது எங்கே வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஆன்சருக்கு பிக் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஓர்னு வந்திருக்கு. அப்போ இங்கே உயிரெழுத்து தான் வந்திருக்கணும், இங்கே உயிரெழுத்து வரல. அப்போ இந்த கொஸ்டின் இந்த ஆப்ஷன் பி தப்பு. வந்தாரை வாழ வைக்கும் ஓர் நகரம். ஓர் நகரம் இந்த இடத்துல உயிரெழுத்து வந்திருக்கணும், இங்கே உயிர்மை வந்திருக்கு. அப்போ இதுவும் தப்பு. சென்னை தொழில்நுட்ப பூங்காக்கள் நிறைந்த ஓர் நகரம்னு சொல்லி போட்டிருக்காங்க, இங்கே உயிரெழுத்து வந்திருக்கணும், இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா உயிர்மை தான் வந்திருக்கு. அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஒருன்னு வந்திருக்கு. ஒருன்னு வந்தாலே என்ன வரணும்னு சொல்லியாச்சு? உயிர்மை வரணும்னு சொல்லியாச்சு. அப்போ மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உயிர்மை எழுத்து. அப்போ உயிர்மை எழுத்து தானே இங்கே வந்திருக்கு. அப்போ ஒருங்கிறது கரெக்ட். அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. பொக்கிஷம், ஜாஸ்தி, விஸ்தாரம், சிங்காரம் இதெல்லாமே வந்து பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. இதற்கான அறிஞ்சொரு பொருட்கள் தெரிஞ்சாதான் நமக்கு இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். பொக்கிஷம்னா என்ன? பொக்கிஷம்னா செல்வம். ஓகே. அடுத்து ஜாஸ்தினா என்ன? ஜாஸ்தினா மிகுதி. இது நார்மலாகவே நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் தான். விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு. சிங்காரம் அப்படின்னா அழகு. சிங்காரம் அப்படின்னா அழகு. என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 56வது கொஸ்டின். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமைனா என்ன, பன்மைனா என்னங்கிற புரிதல் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஆப்ஷன் ஏ பாருங்க. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. மேகங்கள்ங்கிறது என்னது? பன்மை. கொண்டன அப்படிங்கிறது வந்து எதுக்கு வரும்? பன்மைக்கான வினைமுற்றதா வந்திருக்கு. அப்போ கொண்டனங்கிறது சரிதான். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆன்சர் வந்து இது சரியா தான் இருக்கு. மற்றதெல்லாமே வந்து ஒருமையும் பன்மையும் கலந்து வந்திருக்கு. இங்க பாருங்க, மேகம்ங்கிறது ஒருமை, கொண்டனங்கிறது பன்மை. அப்போ இது வந்து தவறு தானே. இந்த மாதிரி ஒருமை பன்மை சரியான ஒரு முறையில படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எங்க பன்மை வந்திருக்கும் அதற்கான பன்மை விகுதிகள் கொண்ட வினைமுற்று தான் அங்க முடியும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இது பழம் அல்ல, இது பழம் அன்று, இது பழங்கள் அல்லன்னு போட்டிருக்காங்க, இது பழங்கள் அன்று. அப்போ இங்க இந்த கொஸ்டினுக்கு நமக்கு என்ன புரிதல் வேணும்? இதுங்கிறது ஒருமைக்கு வருமா பன்மைக்கு வருமா? இவைங்கிறது ஒருமைக்கு வருமா பன்மைக்கு வருமா? இது இவை இது ரெண்டுமே பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அக்னிநிலை தான் வருது. இங்க அல்ல எங்க வரும், அன்றுங்கிறது எங்க வரும்? இது ரெண்டுக்கும் நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணோம் அப்படின்னாவே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுக்கலாம். அதாவது இது
அன்றுன்னு தான் வரும். ஏன்னா அதான் வந்து ஒருமை, இதுவும் ஒருமை. அப்போ வந்து இது ரெண்டும் சரியா இருக்கும். இவை அல்லன்னு தான் வரணும். ஏன்னா இது பன்மை, இவைங்கிறது பன்மை, அல்லங்கிறது பன்மைக்கு தான் வரும். அப்போ இங்க இது ஆன்சரா வந்திருக்கும் பாருங்க. இவை பழம் அல்ல வராது, இது பழம் அன்று. இதுங்கிறது என்னது? ஒருமை. அன்றுங்கிறதும் வந்து இதுக்கு தான் வரும், ஒருமைக்கு தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கீழ்கண்ட சொல்லின் கூட்டு பெயரினை எழுதுக. வாழை மரம். இந்த கூட்டு பெயரை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாழை தோப்பு வருமா, வாழை கன்று வருமா, வாழை தோட்டம் வருமா, வாழை இலை வருமா கேட்டிருக்காங்க. ஓகே, கூட்டு பெயர்னாவே என்ன? மொத்தமாக வந்து சேர்த்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி தான். அப்போ இங்கே வாழை கன்றுன்னு வந்திருக்கிறது வந்து அது வாழையின் இளநிலையை குறிக்குது. என்ன குறிக்குது? வாழையின் இளநிலையை குறிக்கிறது. அப்போ இது வந்து கூட்டு பெயரில் வராது. ஏன் இது வராதுங்கிறதுக்கான ரீசனும் தெரிஞ்சுக்கணும். வாழை இலை அது வந்து வாழையோட இலை பெயரை குறிப்பிடுது. அடுத்து இங்கே பாருங்களேன், வாழைத்தோப்பா வாழைத்தோட்டமா, இது ரெண்டுல தான் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ வாழைத்தோப்பு, தோப்புங்கிறது எங்க வரணும், தோட்டங்கிறது எங்க வரணுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ தோப்பு அப்படின்னா நீண்ட காலம் பயன் தரக்கூடிய விவசாயத்திற்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தோட்டங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். அதிகமா தோப்புங்கிறத யூஸ் பண்ணுவோம். தோட்டம் அப்படிங்கிறது வந்து குறுகிய காலத்துல பயன் தரக்கூடியது. பூந்தோட்டம், சரிங்களா? பூந்தோட்டம், வாழை தோட்டம் அந்த மாதிரி வரும். தென்னந்தோப்பு, பனந்தோப்பு இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நீண்ட காலம் 40-50 வருடங்களுக்கு நமக்கு வந்து பயன் தரக்கூடியது. தோட்டம்ங்கிறது வந்து குறுகிய காலம், ஒரு 5 வருடம் 6 வருடம் அந்த மாதிரி, இல்லைன்னா 1 வருடம் 2 வருடம், மிக குறுகிய காலத்துல நமக்கு வந்து ஈல்டு எடுத்து கொடுக்கும். அப்போ தோட்டங்கிறது இங்க வந்துருக்குங்களா. அப்போ வாழை மரம் என்னன்னா அதிகபட்சம் அதோட மகசூல் வந்து எப்படின்னா 1 வருஷத்துல நம்ம எடுத்துருவோம். அப்போ அந்த மகசூல் 1 வருஷத்துல பெறதுனால இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தோட்டம் தான் சொல்லுவோம், தோப்புன்னு சொல்லக்கூடாது. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. விளைவுக்கு என்ன வரும்? விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். அப்போ இது எங்க ஆன்சர் ஆப்ஷன்ல வந்திருக்கு பாருங்க. ஆப்ஷன் பி 3, 4, 1, 2 இதுதான் ஆன்சர். அடுத்து வந்து தமிழ் எண்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ் எண்கள் வந்து கால ஆரம்பிக்கும், சரிங்களா? இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க? பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. 5 என்பதன் தமிழ் எண் என்ன? அப்போ 5 என்பதன் தமிழ் எண் என்ன? சாவா, காவா, ஆவா, ரூவான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன ஆன்சரா வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி, ரூங்கிறது தான் 5. சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஷ், பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அப்போ இங்க எது கன்ஸ்ட்ரக்ஷன் விட வரும் அப்படின்னா பாருங்க, ஆப்ஷன் ஏல வந்து அதுபோல, ஆப்ஷன் பி மேலும், ஆப்ஷன் சி ஏனெனில், ஆப்ஷன் டி அதனால். இதுக்கான ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அதனால் தான் வரும். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இங்கேயே சரியான இணைப்பு சொல்ல கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இதற்கு கன்ஜக்ஷன் வேர்டா என்னென்ன ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதனால், அதுபோல, எனவே, ஏனெனில். அப்போ இதுக்கு என்ன கன்ஜக்ஷன் வேர்டா வரும் அப்படின்னா அதனால், ஆப்ஷன் ஏ. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, அதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இங்கே சரியான இணைப்பு சொல்ல கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின்லையும் அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம், மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை குறிப்பிடுதா? இதற்கு ஏங்கிற கொஸ்டின் கேட்குற மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே அங்கே என்ன வரும் அப்படின்னா ஏனுங்கிறத கன்ஜக்ஷன் வேர்டா வர வாய்ப்பு அதிகம். அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம், ஏன்? மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இந்த மாதிரி கன்ஜக்ஷன் வேர்டுக்கு ஏன்கிற கொஸ்டின் வர மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே அங்கே வந்து ஏனெனில்ங்கிறத யோசிக்காம போடுங்க, சரிங்களா? அடுத்து சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை தீர்க. எது வந்து சரியான வினாச்சொல் அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து சரியான வினாச்சொல்லா இருக்குன்னு பாருங்க. இணை எழுத்துக்கள் என்றால் எப்போது? ஸ்டேட்மெண்ட்டே வந்து கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி வரல. இணை எழுத்துக்கள் என்றால் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு வரக்கூடாது, என்னன்னு வேணா வந்திருக்கலாம்.
இணை எழுத்துக்கள் என்றால் ஏன்? அப்போ இங்கேயும் வந்து அந்த கேள்விங்கிறது வந்து சரியா அமையல. கடைசி ஆப்ஷன் பாருங்களேன், இணை எழுத்துக்கள் என்றால் என்ன? அப்போ ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. பேப்பரை படிச்சுட்டு இரு. ஆப்ஷன் ஏ, பேப்பரை படித்து கொண்டு இரு. செய்தித்தாள் படித்து கொண்டு இரு. காகிதத்தை படித்துக்கிட்டு இரு. காகிதத்தை படிச்சுக்கிட்டு இரு. அப்போ இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேச்சு வழக்கை எழுத்து வழக்கா மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ பேப்பரை அப்படிங்கிறது வந்து அது வந்து பேச்சு வழக்கில் வந்து எழுத்து வழக்கா மாறவே கிடையாது, அது தவறு. காகிதத்தை படிச்சுக்கிட்டு இரு, இதுவும் தவறு தான். காகிதத்தை படிச்சுட்டு இரு, அப்போ இதுவும் வந்து பேச்சு வழக்கில் தான் அமைந்திருக்கு, எழுத்து வழக்கில் கன்வெர்ட் ஆகலை. அப்போ ஆப்ஷன் பி பாருங்களே, செய்தித்தாளை படித்து கொண்டு இரு, இதுதான் வந்து சரியான எழுத்து வழக்கில் அமைந்திருக்கிறது. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. என்ன பண்ணியிருக்காங்க, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, வகுத்து வழி. அப்போ இதை வந்து எழுத்து வழக்காக மாற்றினா என்ன ஆன்சர் வருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ வருத்து வழின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி வயிற்று வலி, வயிற்று வலின்னு போட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி வயிற்று வலி. ஆப்ஷன் டி வவுறு வலி. இதெல்லாமே வந்து பேச்சு வழக்கில் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து இந்த பேச்சு வழக்குங்கிறது மாறிட்டே இருக்கும். எழுத்து வழக்குங்கிறது தான் வந்து தமிழில் ஒரே மாதிரியாக எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா மண்டலங்களையும் பேசக்கூடியது. அப்போ இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேச்சு வழக்குலேருந்து எழுத்து வழக்காக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்க, வருத்து வலின்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து தவறு. வயிற்று வலி, இதுவும் தவறு தான். வவுறு வலி, இது வந்து பேச்சு வழக்கில் நம்ம நிறைய டைம் வந்து இதை யூஸ் பண்ணுவோம், ஆனால் இது வந்து பேச்சு வழக்கு தான், எழுத்து வழக்கு கிடையாது. அப்போ சரியான இணை எது அப்படின்னா, வவுத்து வலிங்கிறது வயிற்று வலி, இதுதான் சரியான எழுத்து முறையில் அமைந்திருக்கு. இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஸ், நீச்சத்தண்ணி குடி என்பது என்பது பேச்சு டேஸ். அப்போ இதுக்கு இந்த ரெண்டு கோடிட்ட இடத்துக்கும் வந்து ஒரே ஒரு பதில் தான் ஆன்சராக வரப்போகுது. அது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல் வழக்கு விளக்கு வழக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதை ஒவ்வொன்றா நம்ம வந்து வச்சுட்டு போவோம். நீதிமன்றத்தில் தொடுப்பது சொல்லுன்னு வருமா? அப்போ சொல்லுன்னு வரவே வராது, அப்போ இது தவறு தான். இங்கே பாருங்க, அடுத்து வந்து வழக்குக்கு எந்த லா போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த லா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. அடுத்து விளக்கு, நீதிமன்றத்தில் தொடுப்பது விளக்குன்னு வரவே வராது. அப்போ நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்சு தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. அப்போ இங்கேயும் வழக்கு தான் வரும், இங்கேயும் அதே வழக்கு தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். இருபொருள் தருக. தாரணி, தாரணி அப்படின்னா என்ன பொருள்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அது இருபொருளாக வர மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பூமி உலகம், ஆப்ஷன் பி சூரியன் உலகம், ஆப்ஷன் சி கதிரவன் மதி, ஆப்ஷன் டி கடல் பூமி. தாரணி அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும், பூமி உலகம். ஏன்னா பூமியும் உலகம் ஒன்று தான், அதுதான் வந்து தாரணின்னு சொல்லுவாங்க. கலைச்சொல் அறிக. ஜேர்னலிசம் நம்ம தமிழாக்கம் பண்ணி அதுக்கான சரியான தமிழாக்க சொல்ல இங்கே கண்டறியணும். ஜேர்னலிசம்னா கணினியியலா, இல்லை வந்து மொழியியலா, இல்லை வந்து ஒளியியலா, இல்லை வந்து இதழியலா? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி இதழியல். லிங்குஸ்டிக்ஸ்னா தான் என்னது? மொழியியல். லிங்குஸ்டிக்ஸ்னா மொழியியல், சரிங்களா? அகஸ்டிக்ஸ் அப்படின்னா ஒளியியல். அகஸ்டிக்ஸ் அப்படின்னா ஒளியியல். கலைச்சொற்களை அறிதல். ஹெர்ப்ஸ்னா வந்து என்ன தமிழாக்க பண்ணா என்ன வரும்ன்றதை கேட்டிருக்காங்க. நோயா, மூலிகையா, மரபணுவா, ஒவ்வாமையான்னு கேட்டிருக்காங்க. இதுல ஹெர்ப்ஸ் அப்படின்னா என்னன்னா மூலிகை. ஒவ்வாமைனா என்ன? அலர்ஜி. ஒவ்வாமைனா அலர்ஜி. அதுவே டிசீஸ் அப்படின்னா நோய் வரும். ஜெனட்டிக் அப்படின்னா மரபணுன்னு வரும். அடுத்தது கலைச்சொற்கள் தான். கோனிக்கல் ஸ்டோனுக்கு என்ன தமிழாக்க சொல்லுவோம்னு கேட்டிருக்காங்க. கல், நடுகல், கல்வெட்டு, குமுளிக்கல். இதில் எது ஆன்சராக வரும்னு கண்டுபிடிச்சிருங்க. நான் ஆப்ஷன்ஸில் ஆன்சரை வந்து கிளிக் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமுளிக்கல். கோனிக்கல் ஸ்டோன்னா என்ன வரும்? குமுளிக்கல். அப்போ நடுகளுக்கு என்ன சார் வரும்? நடுகள்னா ஹீரோ ஸ்டோன். இதை பற்றி நான் நடுகள் பற்றின குறிப்பு தொல்காப்பியத்திலேயே இருக்குன்னு நமக்கு தெரியும். கல்வெட்டு அப்படின்னா கல்வெட்டு அப்படிங்கிறது எபிகிராபி.
கல்வெட்டுங்கிறது எபிகிராபி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கலைச்சொற்கள். அடுத்து கலைச்சொற்களை அறிக. கான்சனன்ட். கான்சனண்ட்டை தமிழாக்கம் செய்து அதற்கு வந்து என்ன தமிழ் சொல் வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. உயிரெழுத்தா, மெய்யெழுத்தா, ஒப்பெழுத்தா, ஆயுதெழுத்தான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு இது என்ன வரும் அப்படின்னா மெய்யெழுத்து. கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. ஒப்பெழுத்துனா என்ன சார் அப்படின்னா ஒப்பெழுத்துனா ஹோமோகிராஃப். ஹோமோகிராஃபி அப்படின்னா ஒப்பெழுத்து. இது அடிக்கடி இந்த ரெண்டுமே வந்து வச்சு நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 73வது வினா, நடத்தல் என்பதன் வேர்ச்சொல் எழுதுக. அப்போ வேர்ச்சொல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே நம்மகிட்ட ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. ஆப்ஷனை பார்த்துங்க, நீ ஆன்சர் சூஸ் பண்ணிருங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடறேன். வேர்ச்சொல் எப்பவுமே என்ன சொல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு கட்டளை சொல்லதான் இருக்கும். அந்த வேர்ச்சொல்ல மேலும் பகுக்க முடியாத மாதிரி இருக்கும். வேர்ச்சொற்களை அதுக்கு மேல பகுக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ நடத்தல் என்பது வேர்ச்சொல்லை எழுதுக. நடத்த என்ன வருது? ஆப்ஷன் ஏ வந்து என்ன வரும் அப்படின்னா நடந்தன்னு வந்திருக்கு. நடந்தங்கிறது என்னது? பெயரெச்சம். நடந்தங்கிறது பெயரெச்சம். சரிங்களா? நடந்து அப்படிங்கிறது வினையெச்சம். நடந்தவர் வினையால் அணையும் பெயர். நடந்தவர்ங்கிறது வினையால் அணையும் பெயர். அப்போ இது எதுவுமே வரல, மீதி இருக்கிறது ஒண்ணுதான். என்ன பாருங்க ஆன்சர். நடங்கிறது என்னது? ஒருத்தர் கட்டளை பண்ற மாதிரி இருக்கா? நட அப்படிங்கிறது கட்டளை சொல்லா இருக்கு. அப்போ இதுதான் வந்து வேர்ச்சொல். 74வது வினா, இங்கேயே வேர்ச்சொல்ல தான் தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. கேட்டனன். கேட்டனன் இது என்னது? இது வினையால் அணையும் பெயர் தான். கீழே என்ன கேட்டிருக்காங்க? வேர்ச்சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ கேள், கேட்க, கேட்ட, கேள். இந்த கேள்லயே வந்து லகர வேறுபாடு இருக்கு. இந்த லகர வேறுபாடுல நம்ம வந்து சரியான வினையை தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த கேள்ங்கிறது வந்து சரியான இணை கிடையாது, சரியான வேர்ச்சொல்லா வர வாய்ப்பு இல்லை. இந்த கேள் தான் வந்து சரியான ஆன்சர். அப்போ இந்த கேட்க அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா கேட்க அப்படிங்கிறது பெயரெச்சம். ஏன்னா அதோட கடைசி எழுத்து என்னவா இருக்கு அப்படின்னா கான் இருக்கு. அது காவை பிரிச்சோம் அப்படின்னா இக்கு பிளஸ் ஆவன் விடுமா. ஆங்கிறது வந்து என்ன அப்படின்னா பெயரெச்ச விகுதி. இங்கே என்ன இருக்கு? கேட்டங்கிறது இதுவும் என்ன அப்படின்னா பெயரெச்சம் தான். அப்போ 2 பெயரெச்சங்களை கொடுத்து 2 வினைச்சொல்ல கொடுத்துருக்காங்க, வேர்ச்சொல்ல கொடுத்துருக்காங்க. அதுல லகர வேறுபாடு இருக்கு. அந்த லகர வேறுபாடுல எது சரியான முறைப்படி அமைந்த வேர்ச்சொல்றதை கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். ஓடியவர் என்பதன் வேர்ச்சொல்லை எழுதுக. ஓடியவங்கிறது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், இதுவும் வினையால் அணையும் பெயர் தான். ஆப்ஷன் ஏ ஓடிய, ஆப்ஷன் பி ஓடு, ஆப்ஷன் டி ஓடி, ஆப்ஷன் டி வந்து ஓடினான். இதுல எது ஆன்சரா வரும் அப்படிங்கிறத பிக் பண்ணிடுங்க. ஓடிய குதிரை. அப்ப எதை கொண்டு முடிஞ்சிருக்கு? ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இது என்ன எச்சம்? பெயரெச்சம். பின்னாடி வந்து நீங்க வந்து ஒரு சொல்ல நீங்க பொருத்தி பார்த்து கூட அது பெயரெச்சமா இல்லை வினையச்சமான ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓடுங்கிறது என்னது? தொழில் பெயர். ஓடுங்கிறது என்ன பெயர்? தொழில் பெயர், ரொம்ப முக்கியம். ஓடினான்ங்கிறது ஆண் அப்படின்னு வந்திருக்கா. அப்போ ஆண் பால் வினைமுற்று. ஆண் பால் வினைமுற்று. அடுத்து ஓடி சாரி, இங்க வந்து மாத்தி சொல்லியிருக்கேன். இங்க என்ன வரும் அப்படின்னா ஓடின்னு வந்திருக்கா. ஓடி முடித்தான். ஓடி முடித்தான் அப்படின்னா என்ன வரும்? ஓடி முடித்தான் அப்படிங்கிறது வினையெச்சம். ஓடுங்கிறது கட்டளைப்படுத்தியிருக்காங்க. அப்ப கட்டளைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இது என்ன வரும்? இதுதான் வேர்ச்சொல். ஓடுதல் அப்படிங்கிறது தான், தல்ங்கிறது தான் தொழில் பெயர். அப்போ ஓடுதல்ங்கிறது தொழில் பெயர். கரெக்ஷன் பண்ணிக்கங்க. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இங்கே வேர் சொல்லை தேர்வு செய்தல் தான். தந்தான் இது என்னவா இருக்கு? ஆண்பால் வினைமுற்றா இருக்கு. அப்போ இதுக்கு ஆப்ஷன் பாருங்க. தந்து, தா, தந்த, தருகிறான். அப்போ என்ன வரும்? இங்க ஆன்சர் வந்து தந்துங்கிறது வினையெச்சம். தந்து ஊ வந்திருக்கா. அப்போ வந்து இது வினையெச்சம். தந்த பெயரெச்சம்.
தா தாங்கிறதா கட்டளை சொல். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஒரு இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சொல் பல பொருளை தரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து இங்க இருக்கு. மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு என்பது என பொருள் தரும் சொல்லை எழுதுக. இதுல எந்த சொல் வந்து இவ்வளவுக்கும் பொருள் தருது அப்படிங்கிறதா இங்க வந்து கேள்வியா கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, தா, மா, தி, பூ. இதுல எது ஆன்சர் அப்படின்னா பி தான் ஆன்சரு. மானா வந்து பெரிய, விலங்கு, திருமகள், மேன்மை, பெரிய, அழகு, வண்டு, இது எல்லாமே வரும். இது எல்லாமே ரொம்ப முக்கியம், இதில் பார்த்துக்குங்க. சரிங்களா? தான் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா கொடுங்கிறது வரும், ஒரு எழுத்து வரும் இல்லையா. தீனா நெருப்புன்னு வரும், பூனா மலர்னு வரும். அப்போ இது எல்லாமே ஒரு எழுத்து ஒரு மொழிகள் தான். இதுல இந்த மாங்கிறது வந்து ஒரு எழுத்து ஒரு மொழியாக தான் இருக்கும். ஆனா அதற்கு அதிகபட்சமான பொருள் தரக்கூடிய சொற்களும் இருக்கு. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். வாலண்டியர். வாலண்டியர்னா என்ன தமிழாக்கம் போனா என்ன வரும் அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தன்னார்வலர், தொகுப்பாளர், தலைவர், தொண்டர். இதுல எது ஆன்சரா வருங்கிறத பாருங்க. தன்னார்வலர். தன்னார்வலர் தான் என்ன வருவாரு, வாலண்டியரா வருவார். அடுத்து பொறுத்தவை கேட்டிருக்காங்க. பள்ளத்தாக்கு, புதர், சமவெளி, பழங்குடியினர், இதெல்லாம் வந்து ஆங்கில சொல்லாக மாற்றி இங்க வந்து கலை சொற்களை வந்து பொறுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ பள்ளத்தாக்கு அப்படின்னா என்ன வரும், பள்ளத்தாக்கு அப்படின்னா என்ன, வேலி. பள்ளத்தாக்குனா வேலி. அதாவது நம்ம நிறைய டைம் ஜாகிரபியில் இதை பற்றி படிச்சிருப்போம், வேலிஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்போ பள்ளத்தாக்குனா என்ன, வேலி. புதர் அப்படின்னா என்ன வரும், புதர் அப்படின்னா திக்கட். புதர் அப்படின்னா திக்கட். சமவெளி அப்படின்னா பிளைன். நார்தன் பிளைன்ஸ்னு சொல்லி நம்ம வந்து ஜாகிரபியில் படிப்போம், நார்தன் பிளைன்ஸ் அப்படின்னா என்ன, வட சமவெளி. அப்போ வடமிருஞ்ச மொழியை நார்தன் பிளைன்ஸ்னு சொல்றோமா, அப்போ இங்கே சமவெளினா பிளைன். பழங்குடியினர். பழங்குடியினர்னா ட்ரைப்ஸ், நமக்கு தெரியும். பழங்குடியினர் அப்படின்னா ட்ரைப்ஸ்னு. அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டாக வருதுன்னு பாருங்க. 3, 4, 1, 2. ஆப்ஷன் ஏ. மரபு பிழையற்ற தொடரை தேர்க. மரபு பிழை இல்லாத தொடரை தேர்வு செய்திருக்காங்க. ஆப்ஷன்ஸை பார்த்துருங்க. கோழி கொக்கரிக்கும், கோழி கத்தும், கோழி அகவும், கோழி கூவும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோழி தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட மரபு ஒலி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ சேவல் என்ன பண்ணும், கோழி என்ன பண்ணணும்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரிஞ்சிடும், இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருமா. சேவல் என்ன பண்ணும், சேவல் வந்து கூவும். கோழி என்ன பண்ணும், கோழி வந்து கொக்கரிக்கும். அப்போ இந்த இடத்துக்கு இது ஆன்சரா வரும், கோழி கொக்கரிக்கும் தானே வந்திருக்கும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இங்க என்ன கத்துன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ இங்க என்ன வரும், கரடி கத்தும், ஆடு கத்தும். சரிங்களா? கூவும், என்ன கூவும், குயில் கூவும். அகவும், எது அகவும், மயில் அகவும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேர்க. கொடியில் உள்ள மலர் எடுத்து வா. இப்போ இதுல எது வந்து மரபு பிழையா இருக்கோ அதை சரி செய்து இங்க வந்து அந்த சொற்றொடரை வந்து சரியான முறைப்படி மரபு பிழைகளாக தான் மாற்றணும். ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, பறித்து. ஆப்ஷன் பி கொய்து. ஆப்ஷன் சி தொடுத்து. ஆப்ஷன் டி எடுத்து. அப்போ என்ன அப்படின்னா இதுதான் மாற்ற சொல்லியிருக்காங்க. கொடியில் உள்ள மலரை எடுத்து வாவா, இல்ல பறித்து வாவா, இல்ல கொய்து வாவா, இல்ல தொடுத்து வாவா. அப்போ இதுக்கு கண்டுபிடிச்சா புரிஞ்சுச்சா. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இலைக்கு என்ன வரும், அதே வந்து மலருக்கு என்ன வரும், மாலைக்கு என்ன வரும், இது மூணையும் கண்டுபிடிச்சோம்னா இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா. இலை என்ன பண்ணுவோம், இலை வந்து பறிப்போம், இலை பறி. மலர் என்ன பண்ணுவோம், மலரை வந்து கொய்யணும், மலர் கொய்தார். மாலை, மாலை தான் என்ன பண்ணுவாங்க, தொடுப்பாங்க. மாலை தொடுப்பல், தொடுத்தல். அப்போ இதற்கு என்ன வரும், மலர் கொய்தான். ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி. 82வது வினா. எளிது. எளிது என்னும் சொல்லின் எது சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எளிது அப்படின்னா எளிதான. அப்போ அதற்கு ஆப்போசிட் என்ன வரும், அரிது. 83வது வினா. பிரித்தெழுதுக. தான் என்று. தான் என்ற பிரித்து எழுதும் போது என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனையும் செக் பண்ணிக்கோங்க, எது ஆன்சரா வருங்க நம்ம இங்க செக் பண்ணிடலாம். தா பிரிக்க போற எழுத்து என்ன அப்படின்னா நேவை தான் பிரிக்க போறோம்.
இன்று. அப்போ இன்னு பிளஸ் ஏன்னு தான் நேவை பிரிப்போம். அப்போ இது வந்து நிலைமொழியில் எப்படி மாறும் அப்படின்னா தான்னு மாறும். வறுமொழியில் என்ன இருக்கும் அப்படின்னா என்றுன்னு சொல்லி அது ஒரு முழு பொருள் தரக்கூடிய சொல்லா மாறும். அப்போ தான் பிளஸ் என்று, தான் என்று. அப்போ தான் பிளஸ் என்றுங்கிற எங்க வந்துருக்கு பாருங்க, ஆப்ஷன் பியில் வந்திருக்கு. இது வந்து எந்த விதிப்படி மறுபடியும் புணரும் அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி புணர்ந்தது. நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆப்ஷன்ஸ் பார்த்துங்க, எது ஆன்சரா வரும்னு செக் பண்ணிங்க. நான் ஆன்சர் சொல்றேன். நன்றி அறிதலா, அப்போ இங்க என்ன வரும் அப்படின்னா நன்றி பிளஸ் அறிதல், ஆப்ஷன் பி, இதுதான் அதோட ஆன்சர். மின்னணு, மின்னணு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இதுல 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல எது சரியான பிறப்பு முறையை அமைஞ்சிருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிருங்க. நான் ஆன்சருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆன்சர் சொல்லிடலாமா? மின். ஓகே, மின்ங்கிறது நமக்கு பார்த்தாச்சு. அதில் வந்து எது வந்து நமக்கு வந்து பிரியும் அப்படின்னா அந்த நாங்கிறது தான் பிரியுமா? அப்போ நாவை பிரிச்சோம் அப்படின்னா இன்னும் ப்ளஸ் ஆனு வருமா? அப்போது இந்த பக்கம் நூங்கிறது இருக்கும். இது இதோட சேர்ந்து அணுன்னு மாறிடும். தனிக்குறில் முன் ஒற்றுவரின் இரட்டுங்கிற விதிப்படி இந்த இன்னொரு இன்னு வந்திருக்கும். அந்த இன்னு வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அது கெட்டு போயிடும். அப்போ இங்கே என்னதான் இருக்கும்? மின்னு தான் இருக்கும். அப்போ மின் ப்ளஸ் அணு. இந்த விதியை நல்லா பார்த்துங்க. தனிக்குறில் முன் ஒற்றுவரின் ஒற்று இரட்டும், அந்த விதிப்படி தான் இன்னொரு இன்னு வந்திருக்கு. அந்த இன்னு போனதுக்கப்புறம் மீதி என்ன இருக்கும்? மின் ப்ளஸ் அணு. அப்போ இது நிலைமொழி, இது வருமொழி. இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? பிரித்து எழுதுக ரொம்ப ஈஸி அப்படின்னு. அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா? எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? நீக்குதல் என்ன எதிர்ச்சொல்லி என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. போக்குதலா, தள்ளுதலா, அழித்தலா, சேர்த்தலா? எது ஆன்சரா வரும் அப்படின்னா சேர்த்தல் தான் ஆன்சரா வரும். அடுத்து 87வது கொஸ்டின். திருநெல்வேலி என்பதன் மறுவு என்ன? திருநெல்வேலி என்பதன் மறுவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சரை நம்ம போடலாமா? நெல்லை. நெல்லை என்பதுதான் திருநெல்வேலியின் மறுவு. மல்லை அப்படிங்கிறது மாமல்லபுரம். தில்லைங்கிறது சிதம்பரம். இது பார்த்தாச்சுங்களா? இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க. இங்கேயும் என்ன இருக்குது அப்படின்னா உறுப்பியர்களின் மறுவு தான் இருக்குது. திருச்சிராப்பள்ளி, திருச்சிராப்பள்ளியின் மறுவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? குடந்தை, நெல்லை, மயிலை, திருச்சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ குடந்தைனா என்ன வரும்? குடந்தை அப்படின்னா கும்பகோணம்னு வரும். குடந்தை அப்படின்னா கும்பகோணம். மணப்பாறைன்னா என்ன வரும்? மணவைன்னு வருமா? இங்க திருநெல்வேலிங்கிறது நெல்லைன்னு வரும். திருச்சி தான் திருச்சிராப்பள்ளி. அப்போ ஆப்ஷன் வந்து ஆன்சர் சி தான். மயிலை அப்படிங்கிறது என்ன வரும்? மயிலாப்பூர். மயிலாப்பூரை பற்றி திருஞான சம்பந்தரே பாடியிருப்பார். அப்போ அவ்வளோ பழமையான ஊருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். வாடகை, இது நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய டைம் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு. ஆனால் இது வந்து பிறமொழி சொல்லுங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அப்போது இதற்கான தமிழ் சொல் என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. வருமானமா, குடிக்கூலியா, செலவா, சிக்கனமா? நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கு தான் நம்ம வாடகை கொடுப்போம். அப்போ இதுக்கு என்ன ஆன்சராக வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி, குடிக்கூலி. கூலிங்கிறது நம்ம வந்து நம்ம செய்கிற வேலைக்கு வந்து வருமானமாக பண்ணுவோமா? அப்போ அது என்ன அப்படின்னா குடியிருக்கிற வீட்டுக்கு வந்து நம்ம என்ன கொடுப்போம்? வாடகை கொடுப்போம். அப்போ அதோட தமிழக சொல் வந்து குடிக்கூலி. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் எழுதுக. லூட் மியூசிக், வீணை இசை, நாத இசை, யாழ் இசை, குழல் இசை. இதில் எது ஆன்சராக வரும் அப்படின்னு பாருங்க. யாழ் இசை. யாழ் இசை தான் லூட் மியூசிக். அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். கலைச்சொற்கள்லேயே நமக்கு வந்து அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் இருக்கு, எக்கனாமிக்ஸ் சார்ந்த கலைச்சொற்கள் இருக்கு, அதே மாதிரி சயின்டிஃபிக்ஸ் சார்ந்த கலைச்சொற்களும் இருக்கு. இதெல்லாமே நம்ம வந்து படிச்சிருந்தா மட்டும் தான் அந்த 10 மார்க்கை நம்ம வந்து ஈஸியாக எடுக்க முடியும். அதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிறத ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணிடலாம். காம்பேக்ட் டிஸ்க் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா என்ன வரும்? மின்னஞ்சலா, குறுந்தகடா, மின்பொருளா, மின்னூலா? குறுந்தகடு. காம்பேக்ட் அப்படின்னாலே குறுந்தகடு. மின்னஞ்சல் அப்படின்னா என்ன வரும்? இமெயில். இமெயில்ங்கிறது மின்னஞ்சல். மின்பொருள், மின்பொருள்னா என்ன? சாஃப்ட்வேர். மின்பொருள்னா என்ன? சாஃப்ட்வேர். மின்னூல்னா என்னங்க? மின்னூல்னா இபுக், வேற ஒன்றும் இல்லை. மின்னூல்னா இபுக். சரிங்களா?
கலைச்சொல் தேர்ந்தெடுத்தல். வீடியோ கான்ஃபரன்ஸ். வீடியோ கான்ஃபரன்ஸோட தமிழாக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூட்டமா, வழிபாட்டு கூட்டமா, காணொளி கூட்டமா, இல்லை பதிவிறக்கமா? வீடியோ கான்ஃபரன்ஸ்னா என்னென்ன? காணொளி கூட்டம். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பதிவிறக்கம்னா என்ன? டவுன்லோடு. பதிவிறக்கம்னா என்ன? டவுன்லோடு. அதுவே அப்லோட்னா என்ன? பதிவேற்றம். அவ்வளோதான். அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் இதுலயும் 5 கேட்டிருக்காங்க. இதுல வந்து கூட ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகலாம். டிசிப்ளின். அடக்கமா, ஒழுக்கமா, பணிவா, பொறுமையா? அப்ப இதுக்கு எது ஆன்சரா வரும்னு பாருங்க. ஒழுக்கம். டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம். அடுத்து, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கண்ணினை இமை போல, கண்ணினை காக்கும் இமை போல. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எது ஓமையா அமையுங்கிறத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ உடனெடுத்தல், ஆப்ஷன் பி பேணல், ஆப்ஷன் சி தவித்தல், ஆப்ஷன் டி வாட்டல். அப்போ இதுக்கு எது ஆன்சராக வரும்? கண்ணினை காக்கும் இமை போலன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ இது என்ன அப்படின்னா பேணல். நம்ம கண்ணில் வந்து ஏதாச்சும் வந்து தூசு வந்து படுது அப்படின்னா முதல்ல அதுக்கு உதவி செய்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இமை வந்து அதை மூடிக்கும். அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேணல். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு இடத்துல கேட்பாங்க பாதுகாத்தல். என்ன வரும்? பாதுகாத்தல். சரிங்களா? இந்த வீடியோவில் இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.